ஐயா வணக்கம். நீங்க என்ன தேவைக்காக இங்க வந்திருக்கீங்க? இது நாம் தமிழர் கட்சியினுடைய கலந்தாய்வு கூடம். இங்க நீங்க வந்திருக்கீங்க, என்ன என்ன தேவை, உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய என்ன குறிக்கோளுங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யா. ஒரு நிமிஷம். நான் ஒரு பட்ட கஷ்டம் நான் சொல்றேன். இதுவரை என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சொத்து கிடைக்கவில்லை. அந்த சொந்த எனக்கு ஒரு 5 காணி நிலம் இருக்கு, 5 ஏக்கர். அது எங்க அண்ணன் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்காரு. ஆர்எஸ்எஸ்ல பிடித்து வைத்துக் கொண்டு அவர் அபகரித்து வைத்துக் கொண்டு அவர் எனக்கு சரி பாதி பாகத்தை கொடுக்காம அவரே வச்சு ஆண்டுகிட்டு வர்றாரு. இதை பல முறை நான் வந்து கொடுத்து பார்த்துட்டேன். முதலமைச்சர் கொடுத்துட்டேன், மாவட்ட ஆட்சியரும் கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் மனு கொடுத்தோம். இதுவரையும் வேலை நடக்கல ஐயா. இது வந்து கடந்த ஒரு 15 ஆண்டு காலமா நான் போராடிட்டு இருக்கேன் என் சொத்தை மிக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் யாரா நம்மளுக்கு தலைவன் பார்த்தா அண்ணன் தான் கரெக்டான சட்ட ஒழுங்கு சொல்லுவாரு. மனு கொடுத்தா 15 நாளைக்குள்ள அதுக்கு தீர்வு கிடைக்கணும்னு சொன்னதெல்லாம். அதனால நான் இந்த கட்சியை தேர்ந்தெடுத்து கடந்த 5 ஆண்டு காலமா ஓட்டு போட்டுக்கிட்டு வரேன் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு. ஆனாலும் நான் உறுப்பினர் சேர்ந்து இந்த 26 ஆண்டு இப்பதான் சமீப காலமா சேர்ந்திருக்கேன் ஐயா. இப்ப எனக்கு என்ன குறைன்னா, இங்க இந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு ஏன் வந்திருக்கேன்னா, அதாவது எங்க ஊர் பக்கத்துல திருவந்திபுரம்ன்ற மலை இருக்குது, கேப்பர் மலை. அந்த கேப்பர் மலை வந்து அதாவது ஔஷத மலைன்னு மருந்து மலை. அதாவது சஞ்சீவி மலையை தூக்கின்னு போகல அதுல இருந்து உழுந்த பகுதின்னு சொல்றாங்க. ராமாயண காலங்கள்ல அனுமார் சஞ்சீவி மலையை தூக்கின்னு போகல அதுல இருந்து விழுந்த ஒரு பகுதி. அந்த சஞ்சீவி மலை எப்படின்னா, அந்த சஞ்சீவி மூலிகளை கொண்டு பல அற்புதங்களை செய்யலாம். அதாவது அந்த காத்து சுவைச்சாலே அங்க இருக்கிற நோய் போயிடும். பாம்பு கடிச்சா கூட அந்த மலையில இருக்கிற இருந்துன்னு நம்ம இருக்கக்குள்ள அங்க பாம்பு கடிச்சா கூட நம்மளுக்கு விஷயம் ஏறாது. அந்த அளவுக்கு அந்த மலை வந்து சக்தி வாய்ந்தது. அப்படிப்பட்ட மலையை இப்ப சமூக விரோதிகள் சில பேருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஐயா, அந்த மலையை பாழ்படுத்திட்டு வராங்க. எல்லாத்தையும் கல்குவாரி அமைத்து லாரி போய்கொண்டு சென்று கொண்டே கரெக்டா. அது வந்து எப்படி என்னையா, குறிஞ்சிப்பாடி தொகுதியில உள்ள இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதி அதுக்கு உட்பட்ட கடலூருக்கு பக்கத்துல திருவந்திபுரம், கேஎன்பேட்டை, குரவன்பாளையம், மாவடிப்பாளையம், எம்புதூர், அந்த திருமாண்டிக்குழி, இது சுத்து வட்டார பகுதியில அதுக்குள்ள இருக்கு மலை. 7 மலை எப்படி திருப்பதியில் இருக்கோ அது மாதிரி அங்க மலை, அவ்வளவு மலைகள் இருக்குது. அங்க அனைத்து உயிர்களும் காடை, கௌதாரி, நரி போன்ற மயில்கள், எல்லா மிருகங்களும் அங்க வாழ்கிறது. இந்த மலையை வெற்றத்தால அந்த மிருகங்கள் எல்லாம் பறந்து அழிவு நிலை ஏற்படுகிறது. நீர் கிடைச்சது. அந்த பக்கத்துல கடல் இருக்கிறதால அந்த கடல் தண்ணி எல்லாம் இப்ப இந்த மலை அழிவு பெற்றா உள்ள வந்துருது. ஏற்கனவே அந்த சிப்காட் போன்ற அபாயகரமான கம்பெனிகளால் அந்த நீர் உறிந்துபட்டு அந்த நல்ல தண்ணி எங்களுக்கு கிடைக்கல. கேன்சர் போயின்ற நோய்கள் வந்திருக்கு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கல. இந்த மாதிரி ஒரு குறைபாடுலாம் அங்க மக்களுக்கு இருக்கு. இதையும் மீறி கடந்த ஆட்சியும் தொடர்ந்தது. அனுமதி வந்து ஆட்சியிலே, கடந்த ஆட்சியிலே அந்த கொடுத்ததுல அதுல ஒரு முக்கியமான நபர் நான் வந்து என்ன பண்ணேன், இதெல்லாம் ஒரு அக்கறை கொண்டு நம்ம அண்ணன் சொல்றாரு மலையை காவந்து கொண்டு அந்த நோக்கத்துல நான் என்ன பண்ணேன், போயிட்டு அந்த சுத்தி இருக்கிற மலையில முதல்ல கையெழுத்து வாங்குவோம். ஒரு 100 கையெழுத்து வாங்கிட்டோம்னா எப்படியாவது எங்கேயாவது கொடுத்து இந்த மாதிரி சமூக ஆர்வலர்களை கொடுத்து இது தடுத்துடலான்ற நோக்கத்துல நான் வாங்கிட்டு இருந்தேன் ஐயா. ஒரு மனு போட்டு எழுதி அது அடிச்சு டைப் ரைட்டிங் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். எப்படியும் ஒரு 60 கையெழுத்து வாங்கிட்டேன். சுற்றி அந்த திருவந்திபுரம், கேஎன்பேட்டை, குரவன்பாளையம், மாவடிப்பாளையம், மலையடி குப்பம் எல்லாம் வாங்கி கொண்டிருக்குள்ள இந்த செய்தி யாரோ தெரிந்து அந்த அந்த கல்குவாரி அந்த எம்எல்ஏ குறிஞ்சி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அந்த கட்சியை சேர்ந்த அந்த திமுக நபர்கள், அதாவது குண்டர்கள் சொல்லுவாங்க, அதாவது முதலைகள், இந்த ஊர் ஒரு முதலை இருப்பான். அந்த மாதிரி அவங்கக்கிட்ட அது சென்றடைந்து அதுல ஒரு தாதா வந்து ஆரங்கி என்றவர், எம்புதரை சேர்ந்த அவரு அதிமுக காரரு. இப்ப அதிமுக காரரு திமுக காரருக்கு எல்லாம் ஒன்னா தெரிஞ்சு அப்பதான் தெரிய வந்தது எனக்கு என்ன உரிமை. நல்லா பாருங்க, அதிமுக காரரு என்னை வந்து வண்டியில வந்து என் வண்டியில எதிர்க்க பாரு, ஆரங்கி என் பேரு, நான் முன்னாள் தலைவர், ஊர் தலைவர், உன்னை தீர்த்து கட்டுறோம், நீ யாரா தனியா வந்து இங்க கையெழுத்து வாங்குறியா, நாங்க எங்க மலையை நாங்க வித்துக்கிட்டு இருக்கோம், கல்குவாரி நடத்திட்டு இருக்கோம், நீ ஏன் அங்க வந்து கையெழுத்து வாங்குற அப்படின்னு கேட்கல. நான் சொன்னேன் ஐயா இதுல வந்து உங்க பேர்லாம் வச்சு நான் புகார் பண்ணல, நான் பொதுவா அந்த மலை வந்து பாதுகாக்கப்படணும், அது மழை இருந்தாலும் நல்ல தண்ணி வரும், ஏற்கனவே உப்பு தண்ணியை மாறி போச்சு, இப்ப இந்த மழையும் இருக்கிறதால தான் நல்ல தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம், நம்ம பாட்டம் முப்பாட்டம் நம்ம பெரிய ஆகி சின்ன ஆகி நம்ம பேர பிள்ளைங்க எல்லாம் குடிச்சிட்டு இருக்கு, உங்க பேர பிள்ளைங்களுக்கும் அதுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்குள்ளேயே என்னுடைய வச்சிருந்த அந்த அனைத்து அந்த
ஃபைல்களையும் அந்த கையெழுத்து வாங்கின ஆவணங்கள்லாம் பிடுங்கி எடுத்து இன்னும் 2 ரவுடி வந்திருந்தாங்க. அவங்க கையில கொடுத்து எடுத்துன்னு போங்கடான்ட்டாரு. இவர் வந்து என் செல்லை பிடுங்கி காலி ஆட்டம் அந்த செல்லை வச்சு செல்லை ஒட்டச்சுண்டா மிரட்டி என்ன ஒன்னுடும் இந்த பக்கமே வராத குளமிட்டு வெறுத்தாரு. அதோட நான் என்ன பண்ணேன், வந்துட்டேன் ஐயா. வந்து எனக்கு மன உளைச்சல் ஆயிட்டுது. சரி அண்ணன்கிட்ட சொல்லணும்னு அதே மாதிரி அந்த ஃபண்டமெண்டல் ரைட் அவார்ட்ஸ் கடலூர் வச்சிருக்காரு. அவர் நம்ம கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. அவர் நம்ம கட்சி சார்ந்தவர். அவர்கிட்ட அழகிரி எம்டி அழகிரி அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் சொன்ன உடனே அவர் வந்து எழுதுவார் இந்த இதெல்லாம். அவர் எழுதி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாம் இது பண்ணி மேலே எல்லாருக்கும் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிருக்காரு ஐயா. பண்ணிட்டு எனக்கு நடந்த பொறுமையை நம்ம கேட்கலாம். நீங்களும் வந்து உங்களுடைய கட்சி சார்பாக அண்ணாங்கிட்டலாம் இதை பரிமாறி சொல்லக்கூட உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா. அதை சார்பாக தான் நான் வந்து இங்கே வந்து கலந்தாய் அந்த மலையை பாதுகாக்கணும் ஐயா. அந்த நீர் வளம் நில வளம் மண் வளம் சார்ந்த அந்த மலைகள் இருந்தால் தான் மழை பெய்யும். அந்த மரங்கள் இருந்தால் தான் அந்த ஊர்ல ஒரு கேட்டு பார்த்தேன். அந்த மலை ஒட்டி இருக்கிற கிராமங்கள்ல கேட்டு பார்த்தேன். அந்த மலைகள் வந்து காத்து பேரிடர் காலங்கள் அந்த தானே புயல்லாம் வந்து பாருங்க. அந்த புயல்லாம் அந்த இருக்கிற குடிசெல்லாம் ஒண்ணுமே ஆகல. அந்த மலை தடுக்குதான். தடுத்து நல்ல மழைகளையும் நல்ல நீர் வளங்களையும் அந்த ஜல்லி கொட்டுவாங்க பாருங்க. ஜல்லி அந்த கூழாங்கல், அந்த கூழாங்கல் நிறைந்த மலை. அந்த மலையை வெட்டி பார்த்தோம்னா அந்த நாம கட்டி இது நாம போட்டுருக்க பாருங்க. இந்த நாமெல்லாம் இயற்கையா இருக்கு. அப்ப அது வந்து பெருமாள் அங்க இருக்காரு தேவநாத சுவாமி. அந்த மலையே திருவுடம்புன்னு சொல்றாங்க. அந்த உடம்பே அந்த நம்மளுடைய சைவ வைணவ முறைப்படி பார்த்தா நம்மளுடைய இறைவனுடைய உருவம் அந்த மலைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு பாரம்பரியமிக்க அந்த மலையை அழிக்கிறார்கள் ஐயா. அழிக்கிறார்கள். ஆமா ஐயா, ஆமா ஐயா, அதுதான் நம்மளுடைய சொத்து. அது வந்து அப்படி கிடையாது. இந்த கடலூர் மாவட்டத்து எல்லைக்கு ஃபுல்லா அது ஒரு பாதுகாப்பு அரண். அந்த 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 மூலிகையினுடைய வாசம் இப்படிலாம் பரவுதான் காத்துல. எல்லாருக்கும் அது ஆரோக்கியம். அந்த மலையை அழிக்கிறதுக்கு இவர்கள் முதலாளிகள் பெருச்சாளிகள் இவர்கள் எல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு போன ஆட்சி முதல் கொண்டு இந்த ஆட்சியும் அது இதுபடி நான் என்ன சொல்றேன், திமுக வேறு திமுக வேறு இல்லை, ரெண்டும் ஒரே கட்சி தான் ஐயா. அங்கேயும் சட்ட ஒழுங்குலையும் இங்கேயும் சட்ட ஒழுங்குல, அங்கேயும் பலாத்காரம் இங்கேயும் பாளையம் அதிகரிச்சு தான் கொண்டு இருக்கிறது. இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை ஐயா. இந்த பாதுகாக்கணும் என்றால் அதுக்காக தான் உங்களோட மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த கோரிக்கை வைக்கிறேன். இல்லாம நான் இந்த மலை இருக்கிற ஊருக்கு போயிட்டு புதூரா எம்புதூர் திருவந்திபுரம் எம்புதூருக்கு போய் நான் வீடியோ எடுத்து அதோட நீங்க பேசுனது சேர்த்து கண்டிப்பா நான் போடுறேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடத்தி நம்ம அதுக்கு என்ன தீர்வு வருதுன்னு பார்ப்போம். அதன் பிறகு அண்ணன்ட்ட பேசிருக்கீங்களா? நீங்க அதுக்கான தம்பி அண்ணன்மார்கள் தான். இப்ப கடலூர்லயே நம்ம அண்ணன் இருக்காரு, அவர் பேரு